கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை குறித்து பார்க்க போகிறோம். ஆமோஸ் என்றால் பாரம் சுமக்கிறவன் என்று பொருளாக இருக்கிறது. இவர் நல்ல படித்தவர், ஆனாலும் ஆடு மேய்க்கிற மேய்ப்பனாக இருந்தார். தேவ பிள்ளைகளே, எருசலேமுக்கு தெற்கே இருக்கிற பகுதி இடம்தான் தெக்கோவா. இந்த தெக்கோவா பகுதியில் 5-6 ஏக்கர் உள்ள இடத்துல நல்ல அடர்ந்த புல்களும் பிறகு அத்தி மரங்களும் இருக்கும். இந்த பகுதியில் தான் தெக்கோவால தான் ஆமோஸ் ஆடுகளை மேய்த்து கொண்டு காட்டத்தி மரத்திலிருந்து விழுகிற பழங்களை பொறுக்கி சாப்பிட்டுக்கின்னு இது போல ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தார். தெய்வ பிள்ளைகளே, எருசலேமில் ஒலிமுக வாசல் அதாவது ஊர் பஞ்சாயத்து கூடுகிற இடம். தேவ பிள்ளைகளே, அந்த ஒலிமுக வாசல் எருசலேமில் இருக்கிற ஒலிமுக வாசலுக்கு போக வேண்டும் என்று சொன்னால் தெக்கோவா வழியாக தான் புறப்பட்டு போக வேண்டும். தேவ பிள்ளைகளே, ஆமோஸ் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும்போது தெக்கோவா வழியாய் எருசலேமிலிருந்து தெக்கோவா வழியாய் அழுது கொண்டு வருகிற ஏழைகளை விதவைகளை ஆமோஸ் விசாரிக்கிறவராக காணப்பட்டார். அதற்கு ஆமோஸ் இடத்துல சொல்லுவாங்க, ஐயா, ஒலிமுக வாசல்ல பஞ்சாயத்து நடந்தது. என் பிள்ளைகள் எந்த குற்றமும் செய்யலை, நானும் யாரிடத்திலும் கடன் பண்ணல. ஆனால் இந்த பணக்காரர்கள் இடத்துல ஒலிமுக வாசலில் இருக்கிற பஞ்சாயத்து தலைவர்கள் பணங்களை வாங்கி கொண்டு என் பிள்ளைகளை அடிமைகளாக எடுத்து கொண்டாங்க. எங்களுக்கு இனி யாரால எங்களுக்கு பிழைப்பு உண்டாகும்? இருக்கிற ஒரு பிள்ளையை எடுத்து கொண்டார்கள் என்று சொல்லி ஏழை விதவைகள் தங்கள் மார்பில் அடித்து கொண்டு, அதாவது ஒலிமுக வாசல் எருசலேமிலிருந்து அழுதுன்னு தெக்கோவா வழியாக வருவாங்க. இவர்கள் ஆமோஸ் நபனா விசாரித்தவராக காணப்பட்டார். அநியாயமாக பணம் கொடுத்து அநியாய தீர்ப்பு செய்து என் பிள்ளைகளை அடிமைகளாக எடுத்து கொண்டார்களே என்று சொல்லி இந்த ஏழைகளும் விதவைகளும் அழுதவர்களாக காணப்பட்டாங்க. ஆமோஸ் இதற்காக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். 7 வருஷம் கடந்தது. ஆமோஸுக்கு பாரம் காணப்பட்ட உடனே தேவ பிள்ளைகளை, இந்த 7 வருஷமாக ஆமோஸுக்கு ஊழிய பயிற்சி என்ன பண்ண கொடுத்தவராக காணப்பட்டார். அது மாத்திரம் இல்லை, இவர் இருந்தது வடக்கே இவர் இருந்தது தெற்கே இருக்கிற யூதயாவில் காணப்பட்டார். ஆனால் வடக்கே இருக்கிற இஸ்ரவேலுக்கு கர்த்தர் அனுப்புகிறார். எருசலேமில் காணப்பட்ட அதே பாவம் தான் வடக்கே இருக்கிற இஸ்ரவேலும் காணப்பட்டது. ஆனால் எருசலேமில் ஆமோஸுக்கு எதிர்ப்பு இல்லை, ஆனால் வடக்கே இருக்கிற இஸ்ரவேலில் எதிர்ப்பு இருந்தது. தேவ பிள்ளைகளே, யூதயா தெற்கு பகுதியில் யார் ஆட்சி செய்தார்னா அந்நாட்களில் யோசியா ராஜாவாக காணப்பட்டார். வடக்கே இருக்கிற இஸ்ரவேலில் 2ஆம் எரேமியாம் ஆட்சி செய்தார். இப்போதான் ஆமோஸ் தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தர் சொல்றார், நீ வடக்கு இருக்கிற இஸ்ரவேலுக்கு போய் ஊழியம் செய் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, வடக்கே ராஜாவாக இருந்தவர் 2ஆம் எரேமியாம். தேவ பிள்ளைகளே, இந்த 2ஆம் எரேமியாம் தனக்கு இஷ்டமான ஒருவனை அமைச்சியாவை ஆசனாக ஏற்படுத்தினார். தேவ பிள்ளைகளே, தேவன் இவரை அனுமதிக்கல, அரசாங்கம் இவரை அனுமதித்தது. இந்த அமைச்சியா இவர் லேவி கோத்திரம் அல்ல. இவரை 2ஆம் எரேமியாமே அதாவது ஆசனாக என்ன பண்ணா அதாவது ஏற்படுத்தினார். தேவ பிள்ளைகளே, இந்த அமைச்சியாவுக்கு தெரியும் 2ஆம் எரேமியாம் ராஜாவுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நல்லா தெரிந்திருந்தும் கூட, ஆனால் பாவத்தை குறித்து சொல்லலை. காரணம், தன்னுடைய பதவி போயிடுமோ, ஆசாரிய பட்டம் தன்னை விட்டு எடுபடுமோ, பணம் போயிடுமோ என்று, அதாவது ஊதியம் போயிடுமோ என்று சொல்லி ராஜாக்களுடைய பாவங்கள் தெரிந்தாலும் கூட இந்த அமைச்சியாவுக்கு அவருடைய பாவத்தை எடுத்து உரைக்காத, குலைக்க மாட்டாத ஊம நாயாக யாரு காணப்பட்டார்னா இந்த அமைச்சியா காணப்பட்டார். ஆனால் ஆமோஸ் தீர்க்கதரிசி போய் அவன் ராஜாக்களுடைய பாவங்களையும் தேசங்களுடைய பாவங்களையும் எடுத்து சொன்ன மாத்திரத்தில் ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12-17 வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா, இப்போதான் அமைச்சியா வந்து ஆமோஸ் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றார், என் தொழிலுக்கு
கேடு வர வைக்க வந்தாயா? நீ உன் தேசத்துக்கு ஓடிப்போ, உன் எல்லைக்கு ஓடிப்போ, இங்கே நீ தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டாம் என்று ஆமோஸ் இடத்துல சொன்னபோது, அப்போ ஆமோஸ் சொல்லுகிறார், தேவ பிள்ளைகளே, நான் தீர்க்கதரிசியும் இல்லை, தீர்க்கதரிசியுடைய புத்திரனும் அல்ல. கவனிப்போம், நான் தீர்க்கதரிசியும் இல்லை, தீர்க்கதரிசியுடைய புத்திரனும் இல்லை. ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்து மரத்திலிருந்து விழுகிற காட்டத்தி மழங்களை பொறுக்கி சாப்பிட்டு இருந்த என்னை கர்த்தர் அனுப்பினார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, அதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை சொல்லும்படியாக விரும்புகிறேன். ஆமோஸ் ஊழியம் செய்வதற்கு வடக்கே இருக்கிற இஸ்ரவேலுக்கு போவதற்கு 2 வருஷத்துக்கு முன்பதாகவே ஆசேர் என்ற இடம் உண்டு. தேவ பிள்ளைகளே, இது சமரியாவின் பக்கமாய் இருந்தது. இந்த இடத்துல பயங்கரமான அதிர்ச்சியை கர்த்தரே ஏற்படுத்தினார். தேவ பிள்ளைகளே, இது கர்த்தருடைய கோபத்தினால நில அதிர்வு வந்து உயிர் சேதம் வந்தது. ஆனாலும் கூட இஸ்ரவேல் ஜனங்க மனம் திரும்பவே இல்லை. அதனால தான் ஆமோஸ் தீர்க்கதரிசி எங்கே அனுப்புகிறார்னா, வடக்கு இருக்கிற இஸ்ரவேலுக்கு அனுப்புகிறத பார்க்கிறோம். தெய்வ பிள்ளைகளை அமைச்சியாக சொல்லுகிறார், என் பிழப்புக்கு ஏன் மண்ணை எடுத்து மண்ணள்ளி போடுறேன், நீ உன் தேசத்துக்கு ஓடிப்போ, அங்கே போய் தீர்க்க தரிசனம் சொல்லு என்று சொன்னபோது அப்போ தான் சொல்கிறாரு, இவன் நான் தீர்க்கதரிசியும் இல்லை, தீர்க்கதரிசியுடைய புத்திரனும் அல்ல, ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பன் என்று இவர் சொல்லுகிறார். தெய்வ பிள்ளைகளே, வருகிற நாட்களில் ஆமோசுடைய நாட்களில் காணப்பட்ட பிற தேசங்களுடைய பாவங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இங்கே என்னென்ன தேசம் என்று சொன்னால், சீரியா, தமஸ்கு, அம்மோன், மோவாப், பெலிஸ்தியர், சிரெனே பெனிக்கியா, பிற்பாடு உள்நாட்டில் இருக்கிற பாவம், காட்சா, யூதயா, இஸ்ரவேல், சமரியா, இந்த பகுதியில் காணப்பட்ட பாவங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அது மாத்திரமல்ல, ஆமோஸ் கண்ட 5 தரிசனங்களையும் நாம் தியானிக்க போகிறோம். தொடர்ந்து இந்த வார்த்தை கேளுங்க. ஆமோஸ் சொல்லுவார், 1 அதிகாரம் 6ஆம் வசனத்தில், 3 பாதகத்து நிமித்தம் 4 பாதகத்து நிமித்தம் என் ஆக்கினை திருப்ப மாட்டேன் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, 3, 4 என்பது பாவம் நிறைவாயிடுச்சு, நியாய தீர்ப்புக்கு முன்பதாக இவங்களுடைய பாவனவனம் வந்தது. தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் பாவம் பிழையாய் இருக்கும்போதே மனம் திரும்பணும். மனம் திரும்பாத பட்சத்தில் அது பூரணப்படுமானா 3, 4 பாதகமாகுது. அதை கர்த்தர் மன்னிக்க மாட்டார். அதற்கு நியாய தீர்ப்பை கர்த்தர் தருகிற தேவனாக இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இப்போதும் சொல்கிறேன், யாருடைய பாவத்தை கர்த்தர் மன்னிக்கிறாரோ, அதாவது தேவனை அறியாத போது செய்த பாவங்களை யாருடைய பாவத்தை கர்த்தர் மன்னிக்கிறாரோ, அவங்களுடைய பாவம் சமுத்திரத்தின் ஆழத்திலையும், அதாவது வடக்கையும் கிழக்கையும் கர்த்தர் விலக்கி போடுகிறார், முதுகுக்கு பின்னாடி எரிந்து போடுகிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறேங்க. அவங்களுடைய பாவங்கள் அந்நாட்களில் பேசப்பட்டாலும் மனம் திரும்பி கர்த்தருக்குள்ளே வந்த பிற்பாடு, அது மன்னிக்கப்பட்ட பிற்பாடு அந்த பாவம் வெளியே தெரியாதபடி கர்த்தனம்னா அதை பேச விடவே மாட்டாருங்க. ஏனென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி அவர்களை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. அவர்கள் பாவங்கள் ரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் உறைந்த பனியை போல கர்த்தர் வெண்மையாக்குகிறார். தேவ பிள்ளைகளே, அதே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு துணிகரமாய் ஊழியக்காராக இருக்கட்டும், விசுவாசியாக இருக்கட்டும், விபச்சாரம் வேசித்தனம் செய்யும் போது இந்த பாவம் மன்னிக்கப்படாது. அந்த பாவத்தை கர்த்தர் வெளியே கொண்டு வருவாருங்க. இப்போ நடக்கிற, அதாவது மீடியாவில் பார்க்குறோம், அநேகருடைய பாவங்கள் வெளியே தெரிவதற்கான காரணம் என்னன்னா, அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கும், ஆனால் வெளியே வராதுங்க. கர்த்தர் மன்னிக்காத பட்சத்தில் தான் அவங்களுடைய பாவங்கள் வெளியே தெரிகிறது. தெய்வ பிள்ளைகளே, இதை தான் 3 பாதகத்து நிமித்தம் 4 பாதகத்து நிமித்தம் அவர்கள் ஆக்கினை நான் திருப்ப மாட்டேன், அதை நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்றார். 4 என்று சொன்னால் பாவம் பூரணப்பட்டு தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு முன்பதாக அந்த பாவம் வந்துச்சுங்க. வருகிற நாட்களில் ஒவ்வொரு தேசத்தாருக்கு விரோதமாக ஆமோஸ் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். அந்த ஒவ்வொரு தேசங்களையும் நம்ம பார்க்க போகிறோம். பிற்பாடு ஆமோஸ் கண்ட தரிசனத்தையும் 5 தரிசனங்களையும் பார்க்க போகிறோம். தொடர்ந்து கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஜெபிப்போம். கிருபையின் தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம்.
ஆண்டவரே, கொஞ்ச நேரம் உடைய வார்த்தையை கேட்டையா, ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உமது பிரசன்னம் இருக்க உதவி செய்யுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென்.